12:7 சொல்கிறது, கர்த்தாவே நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த சன்னதிக்கு விலக்கி காத்துக்கொள்வீர். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை என்ன சொல்கிறது? காப்பாற்றி. இன்னைக்கு உலகத்துல தேவனுடைய கிருபை இல்லாம, தேவனுடைய தயவு இல்லாம நம்மளால வாழவே முடியாது. நம்மை ஒவ்வொரு நேரமும் கண்ணின் மணி போல தேவன் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் 3 வேளை உணவு கொடுக்கிறார், உடுக்க உடை கொடுக்கிறார், இருக்க இடம் கொடுக்கிறார், நல்ல சுகமாய் நம்மை வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டுடைய செயல்பாடு என்ன இருக்குன்னா, நம்மை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். பைபிள்ல கர்த்தர் அப்படின்னு சொன்னாலே அவர் காக்கிறவர் என்று பொருள். அல்லேலூயா. அப்போ நம்மை காப்பாற்றுகிற தேவன் எந்த நேரமும் நம்மை பாதுகாக்கிறார். எந்த ஒரு வாதையோ பொல்லாப்புக்குரிய காரியமோ நம்மை அணுகாமல் அவருடைய கிருபையின் கரங்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பூமியில தேவனுடைய கரம் 24 மணி நேரம் அல்ல, 48 மணி நேரம் அல்ல, நம் வாழ்நாள் முடியும் வரை, என் வாழ்நாள் முடிந்த பிறகு கூட நாம் அவர் கூட தான் இருக்க போறோம். ஏன்னா கர்த்தர் நம்மை காக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதனால நீங்க நம்பிக்கையோடு இருங்க. எல்லாவற்றுமே ஆண்டவர் நமக்கு போதுமான தெய்வம் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கட்டும். ஆமென்.